வணக்க நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நம்ம சவுக்கு சங்கர் யார்? இந்த சவுக்கு சங்கர் ஏன் இவரை போலீசார் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க? இவர் என்ன எதற்காக இந்த மாதிரி இவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போலீசார் அச்சுறுத்திட்டு வராங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசை கடுமையாக விமர்சித்துட்டு வராரு. இதனால இப்ப பார்த்தீங்கன்னா இவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். நீதிமன்ற வளாகத்தில் சவுக்கு சங்கருக்கு எதிராக பெண்கள் துடைப்பத்துடன் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை சேர்ந்த சவுக்கு என்ற யூடியூப் சேனலில் முதல் செயல் அதிகாரியாக சவுக்கு சங்கர் காவல்துறை உயர் அதிகாரிகளை மற்றும் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் இவரை கோவை போலீசார் மே 5ஆம் தேதி கைது செய்தாங்க. தேனியில் சவுக்கு சங்கர் காரில் சோதனையிட்டு பழனிச்செட்டிப்பட்டி போலீசாரில் காரில் கஞ்சா இருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சங்கருடன் தேனி விடுதியில் தங்கியிருந்த ராஜரத்தினம், அவரது ஓட்டுநர் ராம் பிரபு ஆகியோரை போலீசார் கைது செய்தாங்க. இந்த வழக்குல சவுக்கு சங்கரையும் பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் கைது செய்தனர். கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கரை போலீசார் மதுரை போதைப் பொருள் வழக்கு சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி செங்கல்மலச்செல்வன் முன்பு இன்று ஆஜர்படுத்தியுள்ளார். அப்போது சங்கர் வலது கையில் கட்டு போட்டிருந்தார். அவரிடம் நீதிபதி வழக்கு குறித்து என்ன சொல்கிறார் என கேள்வி கேட்டார். அதற்கு சங்கர், இது பொய் வழக்கு, கோவை சிறையில் என்னை போலீசார் கடுமையாக தாக்கினாங்க. இது எனக்கு கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். கோவை சிறையில் எனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது. இதனால் என்னை மதுரை சிறைக்கு மாற்ற வேண்டும் என்றனர். இதனையடுத்து வழக்கு விசாரித்த நீதிபதி கோரிக்கை தொடர்பாக மனு அளித்ததால் அனுப்பி வைக்கப்பட்டு சங்கரை மே 22ஆம் தேதி வரை நீதிமன்றம் காவலில் அடைக்கப்பட்டு உத்தரவிட வேண்டும் என்ற விசாரணையும் ஒத்திவைக்கப்பட்டது. சவுக்கு சங்கருக்கு எதிராக போராட்டம் நடத்த துடைப்பத்துடன் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மதுரை நீதிமன்றம் பிரதான வாயிலில் கூடினாங்க. இதனையடுத்து உதவி ஆணையர் காமாட்சி ராஜேஸ்வரன் தலைமையில் போலீசார் நீதிமன்ற வளாகத்தில் குவிக்கப்பட்டு வராங்க. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு சவுக்கு சங்கர் போலீஸ் வேனில் அழைத்து செல்லப்பட்ட போது பிரதான வாயிலில் வேனை சூழ்ந்து கொண்ட பெண்கள் துடப்பத்தை காட்டி சவுக்கு சங்கருக்கு எதிராக கோஷம் எழுப்பினார்கள். போலீஸ் வேன் மீது துடப்பத்தை தூக்கி வீசினார்கள். இந்த போராட்டத்தால் மதுரை நீதிமன்ற வளாகத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து இவர் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று, இவருக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது, இவருடைய உடல் கைகால் பார்த்தீங்கன்னா பூரண நலம் பெற்று மருத்துவ அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உயர் அதிகாரியிடம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதை பத்தி நீங்க என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.